தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். இது சுக்கரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் சுக்கர தசை நடப்பில் வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை. 10 + 6 16. 16 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 16 + 10 26. 26 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். 16 வயசுக்கு மேலே இப்போ சந்திர தசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் சுக்கர தசையில் தசா இருப்பு நான் எடுத்திருக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சிலருக்கு 4 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 15 வருடங்கள் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 18 வருடங்கள் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 6 வருடங்கள் இருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குதோ, இப்போதைக்கு உங்கள் வயசுக்கு என்ன தசை நடக்குதோ, சந்திர தசை நடந்தால் சந்திர தசைக்கு என்ன பலன் சொல்கிறனோ அதை எடுத்துங்க. செவ்வாய் தசையில் என்ன பலன் சொல்கிறனோ அதை செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கலாம். ராகு தசைக்கு என்ன பலன் சொல்கிறனோ அந்த ராகு தசைக்கு உண்டான பலன்களை நீங்கள் எடுத்துங்க. நான் சொல்லக்கூடிய வயசு அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில குழப்பங்கள் வரும். சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, இப்போ சந்திர தசை நடக்குது அப்படின்னாக்கா மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், மனசார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். எந்த லக்னத்துக்குமே ஒரு சந்திர தசை வருது அப்படின்னாக்கா, சந்திரன் அப்படிங்கிறது மனசு சம்மந்தப்பட்ட கிரகம். மனசு ஒரு நிலையில் இருக்காது, மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்கும், சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. இப்போ படிப்பு சார்ந்து இருந்தீங்கன்னாக்கா அந்த முடிவுகள் சரியாக இருக்காது, மாறி மாறி முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த சந்திர தசை காலங்களில் கொடுக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இப்போ வக்கரமாக இருக்குது, 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்குது. அதே உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது. இந்த காலங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி இத்தனை கிரக பயிற்சிகள் நடந்தும் இந்த கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 இருந்தாலும் சரி, 25 இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக தசாபுத்தி ரீதியாக ஏற்படுத்தும். இது குரு பயிற்சி பலனோ இல்லை சனி பயிற்சி பலன்களோ ராகு கேது பயிற்சி பலன்களோ கிடையாது. இத்தனை பயிற்சிகள் நடந்தும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கல, இது வரைக்கும் பொருளாதார ஏற்றம் இல்லை, வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தசாபுத்தினால் எந்த அளவுக்கு பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ. இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துரும். இப்போ நிறைய முயற்சிகளை எடுத்திருப்பீங்க வேலை வாய்ப்பு சார்ந்து, அந்த வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்துல வக்கரமாக இருக்குது அப்படின்றதுனால பயப்பட தேவையில்ல. கொஞ்சம் ஸ்லோவாகும் எல்லாமே, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தவிர தடை தாமதங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. 26 வயசுக்கு மேலே 33 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள். இப்போ செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு விரையாதிபதி தசை, ராசிக்கு 5ஆம் அதிபதி தசை, இது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடு பலன்களை செய்யாது. இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், சந்திர தசையோட எண்டில் இருந்தால் என்னோட கணக்குப்படி நிறைய தடை தாமதங்கள் உண்டு. அதே செவ்வாய் தசை ஆரம்பிச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு, திருமணம் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கு உண்டான செலவுகளை அதிகமாக வைப்பார். ஏன்னா குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சிச்சு அப்படின்றதுனால தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் குருபலம் இல்லை அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது. தசாபுத்தி ரீதியாக இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது மங்களக்காரகன், திருமணத்தை தான் அதிகமாக கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடி இந்த காலகட்டங்களில் இருக்காது. மனசார்ந்த பிரச்சனைகள், இப்போ திருமண வாழ்க்கையில் நிறைய கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருதுனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். பாதிப்புகள் இல்லை. இந்த நேரங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். ஒரு சில பேர் திருமணமான பிறகு குழந்தை இல்லை, ரொம்ப நாளாச்சு, வருஷ கணக்கலாச்சு, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும். உங்களுக்கு கோச்சார ரீதியாக சரியில்லைன்ற பட்சத்தில் தசாபுத்தி ரீதியாக நல்லா இருக்குது. தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். உங்கள் சுய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய தடை தாமதங்கள் வருது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது இந்த காலகட்டங்கள் நல்லது. குறிப்பாக பெண்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள், வேலை சார்ந்த நெருக்கடி, வேலையில் பிரச்சனை, இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இப்போ குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, நிறைய இன்னல்கள் அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா 7 சனி முடிஞ்சிருக்கு. இப்போ செவ்வாய் தசை அப்படின்னாக்கா சொல்லவே தேவையில்லை. நீங்கள் செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடுமையான கெடுபலன்களை கொடுத்துருக்கும் இந்த 7 சனி காலங்களில். இப்போ 7 சனி முடிஞ்சும் அந்த கெடுபலன்கள் குறையில, கடன் பிரச்சனை குறையில, இல்லை தொழிலில் எனக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வரக்கூடிய காலங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. ஒரு சில பேருக்கு சுப கடன்கள் அதிகமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு கடன் அமைப்பு அதிகமாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள், என்னென்னா நோய் நொடி பிரச்சனைகள். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நோயை தான் அதிகமாக கொடுத்துருக்கும். தொழிலில் இருந்தீங்கன்னாக்கா கடனை அதிகமாக கொடுத்துருக்கும். நீங்கள் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கடன் அமைப்பை ஏற்படுத்துகிற அந்த குரு பகவான். ஏன்னா 6ஆம் இடத்துல நுழையும் போது சுப கடன்கள் ஒரு சில பேருக்கு உண்டு.
இது எல்லாமே கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துல பயிற்சியாகி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இது மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும். 33 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசை சொல்லவே தேவையில்லை. போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் ராகு தசை நடப்பில் வந்தாலும் சரி, நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ராகு தசை நடக்குதா, அந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்லேயோ சனியோட தொடர்பில் இருந்துச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்களை இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கொடுத்துருக்கும். இந்த 7.5 சனி காலங்கள் முடிஞ்சும் அதில் கொடுத்த கடனை இன்னை வரைக்கும் அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதில் தான் இப்போ 7.5 சனி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா குரு 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாச்சு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம், வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம். இது மாதிரியான இடத்துக்கு பயிற்சியாகி இருக்கிறதுனால அதிகபட்சமாக அந்த கடன் அமைப்பு எல்லாம் ஒரு சில பேருக்கு அடைஞ்சிருக்கலாம். கடன் பிரச்சனைகள் தீர்ந்திருக்கலாம். ஏன்னா குரு பகவான் சுபர், ராசியாதிபதி, லக்னாதிபதி. குரு பகவான் சுப கிரகம், உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம். இது 6ஆம் இடத்துல மறையிறது அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவு கடன் பிரச்சனைகள் தீர்த்து வைத்திருக்கும். வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்குது இல்லையா, அதுக்குண்டான கடன்கள், வீடு கட்டக்கூடிய கடன்கள், லோனு, இது எல்லாமே வாங்கியிருப்பீங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு பழிபாவங்கள் நிறைய வந்திருக்கும். யாராவது ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க, நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாத கடன் பிரச்சனைகள்லாம் ஒரு சில பேருக்கு எப்படி வந்திருக்குனாக்கா, ஒருத்தர் நம்பி கடன் கொடுத்துருப்பீங்க, அது வந்திருக்காது. ஒருத்தருக்கு கேரண்டி கையெழுத்து போட்டிருப்பீங்க, அதனால் பிரச்சனைகள் வந்திருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 7.5 சனி காலகட்டங்கள் இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும். ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணுதோ அது சம்மந்தமாக தான், அது சம்மந்தப்பட்ட காரகத்துவங்களை தான் அது கொடுக்கும். அந்த இடத்துக்கு உண்டான பலன்களை தான் அது கொடுக்கும். அது சனி பகவான் வீட்டில் இருந்துச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்கள். நீங்கள் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து அவயோகரோட தொடர்பில் இருந்துச்சுனாக்கா அதுவும் கெடுபலன்களை அதிகமாக கொடுத்துருக்கும். ராகு தசைக்கு நிறைய டீட்டெயில் எடுக்கணும், 1-2 இல்லை. அதனால இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கம்மியாகும். இப்போ 7ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும்போது கடன் பிரச்சனைகள் தீரும். இன்னும் ராசிக்கு குருவோட பார்வை கிடைக்குது இல்லையா. இப்போ அடுத்த வருஷம் சிறப்பான யோகத்தை இந்த தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள். அதுலேயும் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் இருந்தாலும் சரி இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். கடன் மட்டும் இல்லை, ஒரு சில பேருக்கு நோயை கொடுத்துருக்கு, வழக்குகளை கொடுத்துருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சதுனால தான் 7.5 சனியில் இருக்கக்கூடிய தாக்கம் இன்னமும் இருக்குது உங்களுக்கு. 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கடன் பிரச்சனை, வம்பு வழக்குகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். முடிஞ்ச அளவு உங்களுக்கு தசாபுதி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும். ராகு தசையில் 12 வருடங்கள் ஒரு பலன், பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களுக்கு ஒரு பலன். பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 6 வருடங்கள் என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது, அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களில் இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் 51 வயசுக்கு மேலே 67 வயசு வரைக்கும் குரு தசை. இப்போ குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் யோக தசை. இப்போ கோச்சார ரீதியாக தான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார தவிர உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ குரு தசை நடக்குதா உங்களுக்கு அமோக வளர்ச்சி, நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை பார்க்கலாம். இந்த 2024 மட்டும் இல்லை, 25 வரைக்கும், அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் சிறப்பான யோகத்தை பார்க்கலாம். இப்போ சுப செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும், சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் குடும்ப செலவுகள், அதுக்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க. இப்போ கடன் அமைப்பு ஏற்பட்டாலே, இப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்குனாக்கா கடன் அமைப்பு ஏற்பட்டாலே சுப கடன்களை தான் அதிகமாக கொடுக்கும். நோய் நொடி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நோய் நொடி கிளியர் ஆகும். ஏன்னா குரு தசையில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக நோய் மருத்துவம் சம்மந்தப்பட்ட செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும். நல்ல ஒரு வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். 67 வயசுக்கு மேலே 86 வயசு வரைக்கும் சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த சனி தசை அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது வாரிசுகளுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கலாம். தொழில் ரீதியாவோ இல்லை வருமானத்திலேயோ இல்லை கடன் பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது தொழில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டங்களில் குலதெய்வ பூஜையை அனுசரிங்க. கோயிலுக்கு நிறைய போங்க, தப்பே கிடையாது. சனி தசையில் நிறைய ப்ராப்ளம் மனசு ரீதியான ப்ராப்ளம் தான் வரும். அதனால அந்த மன அழுத்தங்கள்லாம் போகணும் அப்படின்னாக்கா நிறைய கோயில் குளம் போயிட்டு வாங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வ பூஜையை கொடுங்க. இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு. நன்றி.